இவங்கெல்லாம் ஏன் இப்படி வெறி பிடிச்ச நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான். அந்த 4 வார்த்தை. அந்த 4 வார்த்தைனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். ஐயோ, சாமியை நீதான் பாத்துக்கணும். அம்மா சொல்றி. ஷூ தைரியம் வர மாட்டுதே. நான் ஒரு பையனை லவ் பண்றேன். என்னது? லவ் பண்றியா? ஐயோ 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 ஐயோ, நான் என்னத்த பண்ணுவேன்? என் குடும்பம் மான போச்சு. உங்க அப்பா வேற வெளிநாட்டுல வேலை செய்யறாரு. ஐயோ, என் மரியாதை பத்தி போய் சொல்லி புலம்புவானு தெரியலையே. உன்ன ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா, நான் சொல்றது ஒரே ஒரு நிமிஷம் கேட்டு அப்புறமா பேசுமா. கைய விடுறி. எங்க என் போனை காணோம்? அம்மா, தயவு செஞ்சு நீ அந்த காரியத்தை மட்டும் பண்ணிடாதம்மா. ப்ளீஸ்மா ப்ளீஸ். ஹலோ தம்பி. அக்கா அக்கா தம்பி. என்னக்கா இப்படி ஆயி போச்சு? ஐயோ, நடக்க கூடாதெல்லாம் வந்து போச்சுடா தம்பி. எல்லாம் நம்ம கையும் மீறி போச்சுடா. ஐயோ, வீட்டை கல்யாண வீட்டா மாத்துவாங்கன்னு வந்து லவ் மேட்டர் சொன்னா இங்க இளவு வீடா மாத்துறாங்க. நமக்கே இந்த நிலைமனா? அப்போ அவ வெயில் அடிச்சாலும் தொழில் பார்த்தானே ஆகணும். கம் நாட்டிங்களா? ஒழுங்கா அரிசி மூட்டை வரும், இறங்கி கடையில வைங்க. அப்பா, நான் அரிசி மூட்டை லவ் பண்றேன்ப்பா. எது? ஐயோ பா, நான் அர்ச்சனான ஒரு பொண்ணை லவ் பண்றேன்ப்பா. அவ ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, நல்லா சமைப்பாப்பா. அவ நம்ம வீட்டுக்கு ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா கடையில உட்காந்து கணக்கு வழக்க பாடுறானா? எவ்வளோ ஒருத்தைய கணக்கு பண்ணிட்டு வந்து லவ் பண்றேன்னு என்கிட்ட வேற சொல்லுவியா? இங்க பாரு, எடக்கல்ல உனக்கு சமாதி கட்டுருவேன். நில்றா நில்றான்றல. உன்னாலதான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். தேவையா எங்களுக்கு? பேச்சுவார்த்தைக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். எப்படியாவது சமாளிச்சு கொடுத்துற ஆண்டவா. அங்கிள், ஏதோ அதிகமா இருக்குன்னு பார்த்து எடுக்கிறான் பாரு. எப்படி மாசா? மாசாதான் பா, நான் பொண்ணு சொன்னேன்ப்பா. யாரா குடுறா கம்முன்னு? ஏய் சொல்லுடி. ஆமா, எங்களுக்கு ஜூஸ் பிடிக்கல. ஐயோ ஆண்டி, வேற ஜூஸ் வாங்கிட்டு வருவா ஆண்டி. ஏ லூசு, அது சொல்லுடி. அதுவா? எங்களுக்கு பொண்ண பிடிக்கல. எங்களுக்கு கூட உங்க பையனை பிடிக்கல. என்ன பண்றது? அப்புறம் எதுக்கு இந்த பேச்சுவார்த்தை? ஏய் கிளம்பி போலாம். இருங்க மாமா, அமைதியா இருங்க. அங்கிள் ஒரு நிமிஷம். என்னடா பாத்துட்டு இருக்க, பேசுடா. பா, ஒரு நிமிஷம், நான் சொல்றதை கேளுப்பா. நான் சொல்றதை கேளுடா, கிளம்பி போலாம். ஐயோ அங்கிள், ஒரு நிமிஷம் அங்கிள். எங்க 2 பேருக்கும் நல்லா தெரியும் இந்த 2 குடும்பத்துக்கும் நாங்க லவ் பண்றது பிடிக்கலன்னு. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத பிளான் பண்ணலாம் தான் இங்க கூப்பிட்டுட்டு வந்து உங்களை உட்கார வச்சிருக்கோம். ஆமாப்பா, இத பேசுறதுக்காக தான்ப்பா இங்க வந்திருக்கோம். அக்கா, என்ன கேள்வி கேட்டாலும் நீ இடக்கு முடக்காவே பதில் சொல்லு. உனக்கு கடுப்பாய் அவங்களே எதிர்த்து போயிருவாங்க. சூப்பர்டா, இந்த ஐடியாவே ஃபாலோ பண்ணுவோம்டா. ஐயோ, நடுவுல இந்த மாமா வேற பூந்து என்ன டிராமா பண்ண போறாருன்னு தெரியலையே. ஏய் அங்கனடி பாத்துக்கற, நம்ம பேசுவா. நீ சரிப்பட்டு வராது. ஏன் நாங்க இப்படிப்பட்ட குடும்பமே போய் புண்ணாக்குளோட வந்திருக்கோம். போய் யாருக்கும் வா. பா, என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? அம்மா, மாமா இந்த பாருங்க, இந்த காதல் கல்யாணமே பிரச்சனை தான். உங்க முறைப்படி தான் எல்லாம் செய்யணும்னு சொல்லுவீங்க. நாங்க எங்க முறைப்படி ஏதாவது செஞ்சிட்டோம்னா ஓன்னு ஒப்பாரி வைப்பீங்க. அதுக்கு தான் அதெல்லாம் வேணாம்னு சொல்றேன்.
என்னங்க பாத்தியாக்கா? அப்புறம் நாங்க மட்டும் எங்க முறையை விட்டு கொடுத்துட முடியுமா? அப்ப நம்ம ஒண்ணு பண்ணலாம். நம்ம எல்லாருமே வேற மதத்துக்கு மாறிட்டு அந்த மதத்துல இருக்க முறைப்படி எங்க 2 பேருக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைங்க. எப்படி? பாத்தியாக்கா? புது ஐடியா. அதுக்கு பதிலு உனக்கு காய் பண்ணி வச்சிருவேன். கிளம்புடா போலாம். போ கிளம்பு. ஐயோ ஐயோ அங்கிள், லூசு பயலே. பெரியவங்க உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தையெல்லாம் வரலாமா? அ, உங்களோட வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு. சின்னஞ்சிருச்சுங்க. நாங்க தானே இனிமே வாழ போறோம். அப்போ எங்க சந்தோஷம் தானே உங்க சந்தோஷமாவும் இருக்க முடியும். நாங்க எப்ப அப்படி சொன்னோம்? பொண்டாட்டினா பொண்டாட்டி தான். நான் நினைக்கிறத அப்படியே சொல்லுவேன். என்னடா விளையாடிட்டு இருக்காங்க உங்க அப்பா அம்மா? நல்ல பொண்டாட்டி நல்ல புருஷன். அம்மா, என்னம்மா சீரியஸா பேச சொன்னா சிரிப்பொலி காட்டிட்டு இருக்க? வேணா ஆதித்யா காட்டுவோமா? தமிழ் ஜூஸ் குடிப்பா. இவங்களையவே பார்க்க முடியுது, இவங்க காட்டு வேற பார்க்கணுமா? நாங்க என்னத்துக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பொண்ணு எடுக்கணும்? எங்க சொந்தத்துல எங்களுக்கு 100 பொண்ணு இருக்கு. 100 பொண்ணுங்க இருந்தா லேடிஸ் ஹாஸ்டல் வச்சு நடத்துங்க, நல்ல வருமானம் வரும். யோ, உனக்கு வருமானம் வேணா சொல்லு. என் கடையில வந்து பொட்டலம் போடு. ஒரு நாள் 150 ரூபா நான் உனக்கு தரேன். நான் வேணா 10,000 ரூபாய் சம்பளம் தரேன். உன் பையனை என் வீட்டு காரை ஓட்ட சொல்லு. உன் வீட்டுக்கார ஏன் பிள்ளை என்னத்துக்கு ஓட்டணும்? உன் வீட்டுக்கார வேணா வர சொல்லு. நாங்க எல்லாரும் குடும்பத்தோட உட்கார வச்சு உன் வீட்டுக்கார நல்லா ஓட்டுறோம். இந்த பாருடி, தேவையில்லாம என் புருஷனை பத்தி பேசுன வாய கிழிச்சு புடுவேன், கிழிச்சு. இவ்வளவு நேரம் நீ ஏன் புருஷனை பத்தி பேசினியா? அப்ப என்னத்த பிடிச்சு கிழிக்கிறது உன்னைய? தேதி காலண்டர் அத கிளிங்க. என் வீட்டுல மந்த்லி காலண்டர் தான் இருக்குது. வேணா நீ வந்து கிழி, நல்லா பெருசா கிழிக்கலாம். தினசரி கேலண்டர் கூட வாங்க முடியாத துப்பு கட்ட குடும்பம் இது. அப்படி போடு கசபாஸ். யாரு துப்பு கட்ட கொடுமன்ற? உப்புலோட ஒரு லோடு இருக்கு, வந்து பாரு. ஐயோ ப்ளீஸ் மாமா, கொஞ்சம் சொன்னா கேளுங்க. ஐயோ மாமா, மாமா கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க மாமா. ஐயோ ஆண்டி, கொஞ்ச நேரம் நீங்களும் அமைதியா இருங்க ப்ளீஸ். நீங்கறேமா அம்மா அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஐயோ நிறுத்துங்க. அங்கிள், யோ மாமா, எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க ப்ளீஸ். இது ஒன்னும் டிவி ஷோ கிடையாது. மாத்தி மாத்தி கலாச்சு கவுண்டர் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு. சீரியல் ஃபேமிலி மாதிரி பண்ணாம கொஞ்சமாவது ஒரு நல்ல ஃபேமிலியா நடந்துக்கங்க ப்ளீஸ். நீங்களாம் பேசுவீங்கன்னு மரியாதை கொடுத்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சால ஏன் தப்பு? இடுப்புல அருணா கொடியில இல்ல மொத்தமா அறுத்து விட்டுரு. அங்கிள், இங்க பாருடி, உன்னையே அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு 10 காரணத்தை சொல்ல சொல்லு. இந்த பாரு, நீ ஏன் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும்? ஒரு 10 காரணத்தை சொல்லு, கேட்போம். அர்ச்சனாவோட குணத்துல எங்க அம்மாவை பாக்குற மாதிரியே இருக்கும். அப்போ என் பொண்ண சித்தியா தத்து எடுத்துக்கப்பா. மதன் எனக்கு ஒரு குழந்தை மாதிரி. எத்தனாவது குழந்தைமா? அங்கிள், எப்படி? அப்படி கேளுங்க. அர்ச்சனா ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பொண்ணு. பெத்தவ என்னையே வாடி போடின்னு மரியாதை இல்லாம பேசுவா என் பொண்ணு. பொது இடத்துலலாம் நான் மதன் கூட சண்டையே போட மாட்டேன். ஏன் யாருக்கு தெரியாம ரூம்குள்ள கொட்டி கொண்டு வச்சு கும்மு கும்முன்னு கும்முவியாக்கும்? இல்ல இல்ல, ஏய், நம்ம வீட்டுல நடக்கலாண்டி 3ஆவது கிட்ட சொல்லுங்கற. கம்னு இரு. சும்மாரியா வச்சு கும்மி புடி கும்மி பேசாமரியா. அவ என்ன தப்பு பண்ணாலும் நான் அவளை உடனே மன்னிச்சிருவேன். அவ சொல்ற சேனலை போடுலீனா டிவியவே உடைச்சிருவா. டெய்லி ஒரு டிவி வாங்கி கொடுப்பியா? கொடுப்பியா? மதனே சொன்னாலும் மதனை தனி கொடுத்தனும் கூட்டிட்டே போக மாட்டேன். தெரியுமா? தெரியும். சொல்லிருக்கானா? ஆமா, நீ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உன் பேர்ல வீட்டு எழுதிட்டு எங்களை நடுத்தூருக்கு அனுப்பிடுவல. ஏய், நீ கிளம்பு, நம்ம வாத்தா வீட்டுக்கு போலாம். அப்படிலாம் பண்ண மாட்டேன் அங்கிள். அவ எனக்காகவே பிறந்தவ. என்னது? உனக்காக பிறந்தவளா? அப்புறம் ஏப்பா ஸ்கூல்ல ஒருத்தன் காலேஜ்ல ஒருத்தன் நாய் மாதிரி பின்னாடி சுத்தினானுங்க? இத பத்தி எல்லாம் நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே. அப்படியா? எங்களோட காதல் யுனிவர்ஸ்னால சேர்க்கப்பட்டது. யூனிவர்ஸா? ஏய், யார் அவன் யூனிவர்ஸ்? தெரியலங்க. மதன் ஃப்ரெண்டா? ஐயோ எவன் தெரியாதுங்க எனக்கு. என்னடி புள்ள வளர்க்குற, அது கூட தெரியாம? அவன் தாண்டி எல்லாத்துக்கும் காரணம். அங்கிள், யூனிவர்ஸ்னா மதன் ஃப்ரெண்ட் இல்ல. இந்த என்னம்மா ஜூஸ் குடிச்சது ஒரு மாதிரி பெரட்டுதா? சிச்சி இல்ல, ஓட்டுது இல்ல? இல்ல இல்ல, பிரபஞ்சம்.
நேச்சர். இங்க பாருமா, நேச்சராகவே உங்க குடும்பத்துக்கு எனக்கு குடும்பத்துக்கு செட் ஆகாது. நாங்க ஊர்ல கடை வச்சுக்கிற ஆளு, நீங்க ஊரை சுத்தி கடன் வச்சுக்கிற ஆளு. நான் கிளம்புறோம். ஐயோ இல்ல அங்கிள், ஆண்டி. இந்த பாரு தம்பி, லாஸ்ட் 5 வருஷத்துல லவ் மேரேஜ் பண்ணவங்கல்ல டிவோர்ஸ் அப்ளை பண்ணவங்க தான் அதிகம். டேட்டா இருக்கு, நல்லா யோசிச்சுக்க தம்பி. தம்பி யோசிக்கிறான், ம், கிளம்பி ஓடி போயிருவான். எனக்கு தெரிஞ்சு போயிருவான். இங்க பாருமா, என் பிள்ளைக்கு கேனங்கிற பேர்ல தான் பொண்ணு அமையணும். காஞ்சிபுரம் ஜோசியர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. கேனையா? கேனே இல்ல, கேனா நானாங்கிற எழுத்துல உள்ள பொண்ணு தான் அமையுமா. ஆ, ஏய், நான் சொல்லாதே, அச்சனான் முடியுது இல்ல, அது ஒரு பாயிண்ட் எடுத்து போறா. நீங்கிற எழுத்துல தான் முடியுமா. இங்க பாருமா, ஒருவேளை நான் தவறிட்டேனா, ஐயோ அப்படிலாம் சொல்ல. ஏய் ஏய் ஏய், நடிக்காதடி. நேத்து கூட படியில தவறி விழுந்துட்டமா, பாத்துட்டு பல்ல காட்டி சிரிக்கிறா. தேங்காய் கூட தடவலானா நீயே போய் தடவிக்கன்றா. நடிக்காதடி, சும்மாரு. இங்க பாருமா, நாளைக்கே ஒருவேளை நான் தவறிட்டேன்னு வச்சுக்க, அவனுக்கு கொடுக்க ஒத்த ரூபா கிடையாது. இப்ப நீ அவனை கல்யாணம் பண்ணிக்குவியா? கடைசி 5 வருஷத்துல என்ன நடந்தது எனக்கு கவலை இல்லை. ஆனா காதல் பல கோடி வருஷமா இருக்கு. அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கட்டுனா உங்க பொண்ணை தான் கட்டுவேன். உங்க பையன் ஒத்த ரூபா சம்பாதிக்க வேணாம். போட்டிருக்கிற ஜீன்ஸ் பேண்ட் சட்டையோட வர சொல்லுங்க, நான் அவனை பார்த்துக்கிறேன். ஆனா அவன் காட்டன் பேண்ட் தானே போட்டு வந்துக்கிறான். இதான் உங்க முடிவா? யோ, அங்க கேளியா? இது உங்க முடிவா? ம். இது சரிப்பட்டு வராதே அக்கா. ம். என்ன ஏதாவது ஒண்ணு ஊதினே இரு. தள்ளுடா. அர்ச்சனா, நீ மட்டும் இந்த பையனை கல்யாணம் பண்ண, நான் எலி மருந்தை சாப்பிட்டு செத்து போயிருவேன். ஐயோ அம்மா, என்னம்மா பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கா? ஆகட்டும். ஏமா, சும்மாரு. அது எக்ஸ்பிரி ஆயிருக்கு போதே, நம்ம கடையில புது ஸ்டாக் ஐயோ, இருக்குது, அப்பா, வந்து சாப்பிடு. வாய் மூடுப்பா. அங்கிள், அம்மா என்னம்மா இது? கீழே போடுமா தயவு செஞ்சு. முடியாதுடி, நான் சாப்பிட்டு செத்து என்ன போறேன். காரியமா பண்ற? கீழே போடுமா தயவு இந்த செஞ்சு. கல்யாண திருத்தத்துக்காக எங்க அக்கா எவ்வளவு போராடிட்டு இருக்குது. நீ எல்லாம் ஏதாவது பண்றியா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? யோ, யார பார்த்து ஆம்பளைன்னு கேக்குற? அவ்வளவு பெரிய புள்ளைய பேத்து வச்சுக்கிற, என்ன பார்த்து ஆம்பளைன்னு கேக்குறியா? இரியா, நான் ஆம்பளை இல்லைன்னு காட்டு. அங்கிள், நீங்க எங்க அங்கிள் போறீங்க? மருந்து என்ன சாப்பிட்டு பண்றீங்க? சாவ போறேன். அம்மா நீ ஏமா இப்படி செய்யற? அம்மா நான் சொல்றது கொஞ்சமாவது கேளுமா. நான் மருந்து என்னங்க பண்றீங்க? இப்பவே அந்த பொண்ணை இங்கே கட்டி விடுற, இல்ல என் கழுத்தாலே இந்த கத்தி அறுத்துக்கொண்டா. இல்ல இல்ல, பயத்துல உழைட்டேன், இந்த கத்தியாலே என் கழுத்தை அறுத்துக்கொண்டா. ஐயோ அங்கிள், நீங்களும் ஏன் அங்கிள் பைத்தியக்காரத்தனமா பண்றீங்க? கீழே போடுங்க அங்கிள். நான் இந்த மருந்து முடியாது. செத்துருவேன். எங்க பா, கீழ நீ பண்ணது போடுங்க. கொஞ்சம் கூட சரியில்லைப்பா. இப்ப சரியாகுதா? அங்கிள் கீழே போடுங்க கொஞ்சம். முடியாதுமா, செத்துருவேன். அம்மா அம்மா அத கீழே போடுமா. ஏமா அப்படி பண்ற? நான் அறுத்துக்குவேன், நான் குடிச்சிட்டு நான் செத்துருவேன். அறுத்துக்குவேன். நிறுத்துங்க. இப்படி என்ன கத்திட்டு இருப்பீங்க? முதல்ல யாராவது ஒருத்தர் போடி வேணுங்க. போனி பண்ணுங்களா? சொட்ட பயலே. ஏய், சுருகி நானே அறுத்துக்கிறேன்டா. அப்பா சொன்னா ஐயோ கேளுப்பா. அம்மா சொன்னா கேளுமா. அங்கிள் நீங்களாச்சும் சொன்னா கேளுங்க. ஐயோ அம்மா சொன்னா கேளு. மக்களே, காதல் கல்யாணம் பண்ணா கொஞ்சம் காது காது வச்ச மாதிரி பண்ணுங்க. இப்படி சொந்தக்காரங்கிற பேர்ல கண்டவன வீட்டுக்குள்ள உட்கார வச்சு சம்மதம் பேசுனீங்க, இந்த மாதிரி தான் ஏதாச்சும் நடக்கும். இந்த கண்டென்ட் உங்களுக்கு கொஞ்சம் ரிலேட்டபிளா இருந்தா ஆராதி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. ஐயோ, நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இவங்களை சமாதானப்படுத்துறதுக்கு இவங்க கிட்ட கெஞ்ச வந்தா இவங்க உயிரோட இருக்கிறதுக்கு எங்களை கெஞ்ச வைக்கிறாங்க. அங்கிள் கத்திய கொஞ்சம் கீழே போடுங்க. அம்மா ஐயோ, சொட்டி சொரிகிறாதையா? இது அப்புறம் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். இவன் கிடக்குறான் குப்பை. அரதே 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 போடி, நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன். நீ லவ் பண்றியா? மா மா உன்னை லவ் பண்ற சீடுமா. மாமா ஏய், எதுக்குடி கத்துறீங்க? மா, நான் ஒரு பையனை கூட்டி வந்தல, அந்த மாதிரி உப்பு ஒன்னும் ஒரு பையனை கூட்டி வர போறாளாம். இல்லம்மா. ஏய், அவ அப்படிலாம் பண்ண மாட்டாடி. மா, உன் பொண்ணு லவ் பண்றாளாமா? அப்படின்னா என்னன்னு கூட அவளுக்கு தெரியாது. மா, என்ன